வணக்கம். இப்பொழுது நாம் திருநெல்வேலியில் வெளிவட்டச்சாலையில், அதாவது புறவழிச்சாலை அல்லது தேசிய நெடுஞ்சாலை என்று சொல்லும் சாலையில் தான் நிற்கிறோம். இதுக்கு எதிராக மண்டபம் ஒன்று காணப்படுகின்றது. இந்த மண்டபமானது பாண்டியர்கள் காலத்தில் மிக பழங்காலத்தில் கட்டப்பட்ட மண்டபம். இன்றும் மீன் சின்னங்கள் பல இடங்களிலும் காணப்படுகின்றன. இடிந்த நிலையில் காணப்படுகின்றது. சாலை அகலப்படுத்தப்படும் பொழுதும் இப்பொழுதும் அகலப்படுத்தப்பட்டுள்ளது. 4 வழிச்சாலையானது இப்பொழுது 6 வழிச்சாலையாக மாற்றப்பட்டுள்ளது. 2 பக்கமும் சர்வீஸ் ரோடு என்று சொல்லும் வழங்கு சாலையும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலையும் சேர்த்தால் இந்த இடத்தில் 6+4 மொத்தம் 10 வழிச்சாலையாக இந்த இடம் மாற்றப்பட்டுள்ளது. அப்படி இருப்பினும் இந்த மண்டபமானது இடிக்கப்படாமல் இப்பொழுதும் நல்ல நிலையில் தான் காணப்படுகின்றது. எப்படி பழைய காலத்தில் இருந்ததோ அப்படியே பராமரிக்கப்படுகின்றது. எந்த பராமரிப்பு பணி ஆனால் எந்த பணியும் நடைபெறவில்லை. ஆனால் அந்த மண்டபம் விரைவில் இடிந்து விழும் தகவலில் தான் காணப்படுகின்றது. பல கற்களும் இப்பொழுது இடியும் நிலையில் காணப்படுகின்றன. அரசு இதை மேலும் செப்பனிட்டு இதை பாதுகாத்து வர வேண்டும் என்பது இங்குள்ள மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. இவ்வளவு பெரிய சாலையை அகலப்படுத்தி மேம்படுத்தி வரும் அரசானது இந்த ஒரு சிறிய மண்டபத்தையும் மேம்படுத்தி வந்தால் பாண்டியர் கால கட்டுமானமானது வரலாறானது மேலும் பல ஆண்டுகள் நீடிக்கும் என்பது இங்குள்ள மக்களின் கோரிக்கை. மதுரை திருநெல்வேலி கன்னியாகுமரி செல்லும் தேசிய நெடுஞ்சாலை 44இல் ஸ்கேட் மருத்துவமனைக்கு முன்பாக, சற்று முன்பாக, அதாவது அதன் சுற்றுச்சுவருக்கு முன்பாகத்தான் பக்கத்தில் தான் இந்த மண்டபமானது அமைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது சாலையும் அகலப்படுத்தப்பட்டு காணப்படுகின்றது. இந்த மண்டபம் ஆனால் புதுப்பிக்கப்படவில்லை. எந்த ஒரு பணியும் மேற்கொள்ளப்படவில்லை. ஒருவேளை புதுப்பிக்கப்பட்டு நன்றாக இருந்தால் இச்சாலையில் செல்லும் பயணிகளை இங்கு தங்கி செல்லலாம். அல்லது இது ஒரு வரலாற்று ஆவணமாக அவர்கள் சற்று ஓய்வெடுத்து தங்கி தங்கள் குழந்தைகளுக்கும் சுற்றத்தாருக்கும் காட்டி செல்லலாம். அரசு மேற்கொண்டு செய்ய வேண்டும் என்பது இங்குள்ள மக்களின் கோரிக்கை, வரலாற்று ஆர்வலர்களின் கோரிக்கையாகும். மிக்க நன்றி. கட்டப்பட்டுள்ள இந்த மண்டபமானது சாலையின் அருகே தான் இருக்கின்றது. சாலையின் உயரத்தை விட, சாலையின் மட்டத்தை விட சற்று 2-3 மீட்டர் உயரமாக காணப்படுகின்றது. ஆகவே அந்த தோற்றமானது மிகவும் அழகாக காணப்படுகின்றது. அந்த வழியாக செல்பவர்கள் பலர் அங்கு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சுத்தமாக இல்லை. ஆனால் ஓய்வெடுப்பதற்கு உகந்த இடமாகத்தான் காணப்படுகின்றது. அங்கு சாலை பணிகள் செய்பவர்கள் மற்றும் கேபிள் போடும் பணியில் ஈடுபட்ட இளைஞர்களும் அங்கு அமர்ந்து உணவருந்திவிட்டு, மதிய உணவை அருந்திவிட்டு சற்று ஓய்வெடுத்து விட்டு பணிக்கு செல்லலாம் என்று அங்கு இருந்தார்கள். இப்படி அந்த மண்டபமானது இப்பொழுதும் பலருக்கும் உதவும் வகையில் தான் அன்று பாண்டியர்கள் கட்டிய மண்டபம் இன்று வரை பயன்பட்டு வருகின்றது. பல இடங்களிலும் மீன் சின்னம் காணப்படுகின்றது. விட்டத்தில் ஒரு ஓரமாக உணவு சமைக்கும் அறையும் அதில் காணப்படுகின்றது. அல்லது சில பொருட்களை வைத்து பாதுகாக்கும் வகையாக அக்காலங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். நீங்க பார்க்க அந்த இடத்துல கடைசியில தான் அந்த சின்ன அறை இருக்கின்றது. இப்பொழுது இடிந்த நிலையில் காணப்படுகின்றது. இதுதான் அதோடைய பின்பக்க தோற்றம். இப்பொழுதும் இந்த மண்டபம் சீர் செய்யப்பட்டால் மக்களுக்கு பயன்படும், அந்த வழியாக செல்பவர்களுக்கும் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கும் என்பது எங்கள் கருத்து. மீண்டும் ஒரு பதிவில் நான் வந்து சந்திக்கின்றேன். பழனிக்குமார் மாடசாமி. மிக்க நன்றி.